ஒரு 60 வயசு இருக்கும் அவருக்கு. பெரியவாள்கிட்ட போனால் பெரியவா சர்வஜா, நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கு அனுகிரகம் வேணும்னு கேட்கலாம், வேறு என்ன கேட்கலாம் பெரியவாள்கிட்ட போய்? இவருக்கு ஹியூமன் வேனிட்டி யாரை விட்டு வச்சுது, தான் ரொம்ப அனுஷ்டானமாக இருக்கும்னு பெரியவாள்கிட்ட காட்டிக்கணும்னு ஒரு எண்ணம். போய் காத்தால தரும். அந்த காலத்தில் அந்த கேசட் ஒலி நாடாலாம் இருந்தது. காத்தால 5லேருந்து 8 மணி மட்டும் 3 மணி நேரம் எல்லா வேத மந்திரங்களும் ஒலிச்சுட்டே இருக்கும் கேசட்டில் அப்படின்னு பெரியவாள்கிட்ட போய், பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ரிலீஜியஸாக இருக்காருன்னு கொண்டாட போகிறாருன்னு நினச்சின்னு பெரியவாள்கிட்ட போய் சொன்னார். பெரியவா ஆஸ் யூஷுவல் கேரக்டரிஸ்டிக்காக இந்த சப்ஜெக்டுக்கே டைரெக்டாக வரல. உனக்கு எத்தனை குழந்தைகள்னு கேட்டால், இவர் வந்து வேத மந்திரம் காத்தால் ஒலிச்சுருக்கு 3 மணி நேரங்கிற ராத்தில் உனக்கு எத்தனை குழந்தைகள்னு கேட்டால் பெரியவா. 2 பிள்ளை 2 பொண்ணு ஏதோ சொன்னான். கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்டார். 4 குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. சரி, அப்போ உனக்கு 4 சம்பந்தி, பொண்ணை கொடுத்த சம்பந்தி 2 பேர், பொண்ணை வாங்கிட்ட சம்பந்தி 2 பேர். நாளைக்கு உங்கள் சம்பந்தி ஆற்றுக்கு வந்தாருன்னா அப்படியாவது வாய் நிறைய வாங்கோ உட்காருங்கன்னு கூப்பிடுவியா, அதுக்கும் ஒரு ஒலிநாடா போட்டுடுவியான்னு கேட்டா பெரியவா. நினச்சி பாருங்களேன், நம்ம சம்பந்தி ஏதோ வெளியூர்லேருந்து வரார். அவர் எக்ஸ்பெக்டட் டைம், அந்த ட்ரெயினோ பஸ்ஸோ இந்த டயத்துக்கு வர்றது தெரியும். இவர் பாஷை திண்ணியில் உட்காந்துட்டு ஏதோ பேப்பர் படிச்சுட்டு இருக்கார். அவர் வராருன்னு, அவர் டாக்ஸிலேருந்து இறங்குறாருன்னு தெரிஞ்ச உடனே பக்கத்தில் அந்த காலத்தில் ஒரு டேப் ரெக்கார்டர், இந்த காலத்தில் ஃபோன்லேயே இருக்குது, ஏதோ ரெக்கார்ட் ப்ரீ ரெக்கார்டடாக ஒரு மெசேஜ் இருக்குது. சும்மா அதை பட்டன் அமைக்கினா போகிறோம். உடனே சம்மதி மாமா வாங்கோ, உங்கள் யாத்திரையெல்லாம் சௌரியமாக இருந்ததா, வெந்நீர் ரெடியாக இருக்குது, ஸ்நானம் விட்டு வாங்கோ, சாப்பிடலாம். இதெல்லாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள். வாங்கோ, சாப்பிடலாம், காஃபி சாப்பிடலாம், டிஃபன் சாப்பிடலாம்னு சொல்ல வேண்டியது தான். மனுஷனுடைய வாக்கால் சொன்னாதான் அதுக்கு கௌரவம். நீங்கள் ஏதோ ஒரு டேப்பையோ வேறு ஏதாவது ஒரு பென்ட்ரைவோ ஏதாவது ஒன்று போட்டுவிட்டா அது இன்சல்ட்டிங்காக படுறது. அப்புறம் அதுவும் நம்மாத்து பொண்ணு அவாத்தில் வழக்கப்பட்டு அவரும் கொஞ்சம் ரொம்ப ஃபார்மாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த சம்மந்தி முறுக்கெல்லாம் காட்டக்கூடியவராக இருந்துவிட்டார்னா ஜென்மா முழுக்க மாட்டு பொண்ணை இடித்து காட்டின்னு இருப்பார். உங்கள் ஆத்துக்கு போனேன், உங்கள் அப்பாவுக்கு என்னை வாங்கோன்னு வாய் நிறைய கூப்பிடக்கூட துப்பில்லை, இந்த மாதிரி குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்துவிட்டேன்னு சொல்லி அவள் பாவம் மாமனார்ட்டையும் சொல்ல முடியல, அப்பாட்டையும் சொல்ல முடியல. அந்த பொண்ணு சிரமப்பட்டு இருப்போம், ஜென்மா முழுக்க சிரமப்பட்டு இருப்போம். நம்ம மாதிரி தானே ஒரு மனுஷன் தானே. சம்மந்தினா என்ன கொம்பு முடிச்சிருக்கா? ஒருத்தருக்கு பொண்ணு பிறந்தது, ஒருத்தருக்கு பிள்ளை பிறந்தது, 2 பேரும் விவாக சம்பந்தம் பண்ணிட்டா, அவ்வளவு தானே. வேறு என்ன? வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல்? ஒன்றும் நத்திங் ஸ்பெஷல். இஸ் ஆல்சோ ஆர்டினரி மார்டல் லைக் எனிபடி எல்ஸ். ஆனால் அந்த சம்மந்தியை வாய் நிறைய வாங்கோ, உட்காருங்கோ, டிஃபன் சாப்பிடுங்கோ சொன்னால் கௌரவமாக இருக்குது. அதுவே ஒரு ப்ரீ ரெக்கார்டட் மெசேஜ் போட்டால் இன்சல்ட்டிங்காக போய்டுறது. பகவான் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய, உலகத்துக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரனான பரமேஸ்வரனை நீ ரெக்கார்டை போட்டு நமஸ்தே ருத்ரமன்யவ புதோ தகிஷவே நமஹா ரெக்கார்டை போட்டாக்க அது இன்சல்ட்டிங்காக போயிடாதா? அது சரியில்லை. இதை எல்லா பிரிவாலும் இப்படி தான் சொல்கிறா. இது மகா பிரிவா ரொம்ப ட்ரமாட்டிக்காக அவருக்கு, அந்த வயசானவருக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு உணர்த்தினான். நான் டைரெக்டாக கேட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். 1986 நினைக்கிறேன், மாம்பலத்தில் கிருபாசங்கர் ஸ்ட்ரீட்டில் ஒரு சாரதாம்பாள் கோயில் இப்போ சமீபத்தில் சன்னிதானம் வந்தபோது கும்பாபிஷேகம் பண்ணேன். அன்றைக்கி மகா சன்னிதானமாக இருந்த அபினவ வித்யா தீர்த்த மகாசுவாமிகள், அன்றைக்கி சன்னிதானமாக இருந்த பாரதி தீர்த்த சுவாமிகள் 2 பேரும் விஜயம் பண்ணியிருந்தா. அன்றைக்கி ஐ வாஸ் ஆல்சோ ஐ பார்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ். அவர் அபினவ வித்யா தீர்த்த மகாசுவாமிகள் மகா சன்னிதானம் அன்றைக்கி அனுகிர பாஷணத்தில் ஒன்று சொன்னேன். ஸ்ரீருத்ரன் சொல்கிறதுக்கு 12 நிமிஷம் ஆகுதுனாக்க 12 நிமிஷத்துக்கு அந்த பால் தாரா பாத்திரத்துலேருந்து சிவலிங்கத்து மேலே விழும்படியாக ஒரு யந்திரத்தை வச்சு ஒரு டேப்பை போட்டுவிட்டா ஸ்ரீருத்ரம் போயிட்டே இருக்கும், பால் விழுந்துகிட்டே இருக்கும் 12 நிமிஷத்துக்கு. அது எக்ஸிபிஷன் ஆகும், அது பூஜை ஆகாதுன்னு. அது டெக்னாலஜிக்கல் எக்ஸிபிஷன், அவ்வளவுதான். அதுக்கு ஏதாவது அதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, டெக்னாலஜி இதை அவர் சொன்ன காலத்துலேருந்து ஒரு 40 வருஷம் ஆகுது. அதனால இன்னும் ரொம்பவே டெவலப் ஆகிடுது. ஃபைன் டியூன் பண்ணி கரெக்டாக அந்த ருத்ரம் முடிகிறது, பால் அபிஷேகம் முடியாக பண்ணிவிடலாம். தட் இஸ் நாட் டிவோஷன். டிவோஷன் ரிக்வயர்ஸ் யுவர் பர்சனல் இன்வால்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். எப்போதுமே யந்திரத்தை போட்டதுனால டிவோஷன் ஆகாது. டிவோஷன் cannot be outsourced. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அவாவா பகவானை பக்தி பண்ணுறது தானே தான் பண்ணியாகணுமே தவிர இது அவுட் சோர்ஸ் பண்ணி, whether you outsource to an agency, whether you outsource to some other person or you outsource to an electronic device, மொத்தத்தில் அவுட் சோர்சிங் ஷுட் நாட் பி டன். டிவோஷன்கிறது பர்சனல் தான், அவாவா தான் செஞ்சாகணுமே தவிர. இது கீழே ஒரு நாள் சொன்னேன், இந்த எலக்ட்ரானிக்காக மணி அடிக்கிறது ரொம்ப கோவிலில் கொடுத்து கீழே ஒரு நாள் சொன்ன ஞாபகம். அது சாது இல்லை. நம்ம கையால் இடது கையால் மணி அடிச்சுட்டு வலது கையால் கற்பூரம் காட்டுறது தான் சரி. நம்ம இடது கையால் மணி அடிச்சுட்டு வலது கையால் பிரதிசேஷன் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது தான் சரி. நம்ம பர்சனல் இன்வால்மெண்ட் இருக்கணும், அப்போ தான் அது பக்தியாக இருக்கும். அதை
அன்றைக்கே வால்மீகி திரேதாயுகத்தில் யாருமே இப்படி பண்ணது கிடையாது, அவுட் சோர்சிங்கே கிடையாது. ஆனால் வால்மீகி தீர்க்க திருஷ்டியோடு சொல்லிவிட்டாள், கௌசல்ய வாக்கால் மந்த்ராச்ச ரிஷிமுகாச்சுதாக, ரிஷிகளுடைய வாக்குலேருந்து வரக்கூடிய மந்திரமானது அது ஒன்றை ரட்சிக்கட்டும். அதனால தான் இன்றைக்கும் எங்கேயோ ஒரு காரணத்தை ஒட்டின்னு இருக்கு, ரிஷிகளுடைய பரம்பரையில் வந்ததுனாலையோ என்னமோ அந்த பெரியவாள்லாம் பண்ண தபஸு எங்கேயோ ஒரு மூலையில் ஒட்டின்னு இருக்கு. ஆசீர்வாதம் யாரோ ஒரு பெரியவாளை பார்த்தா குழந்தைய நமஸ்காரம் பண்ணு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறா. யாருமே அந்த பெரியவாளுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எல்லாம் ஒரு கம்ப்யூட்டரில் இருக்குது வச்சுக்கோ, எல்லாத்தையும் வந்துவிட்டேன், எல்லாமே ரெக்கார்டடாக இருக்குது, வேதங்கள் தான் அவைலபிளாக இருக்குது. அது ஒரு ஆப்பு போட்டாக்கா எல்லா வேத மந்திரமும் இருக்குது. அந்த ஃபோன் அந்த ஆப்பை போட்டுவிட்டு அது மாட்டில் நமஸ்தே ருத்ர பஞ்ச உதோ தேச வேதமா எல்லா வேதமும் 3 காண்டம் 4 காண்டம் என்னெல்லாமோ வந்துடுத்து. இந்த ஃபோனுக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஏன்னா அதுதானே வேதத்தை சொல்கிறது, வேதம் சொல்கிற வாழ்க்கை தானே உனக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அது சொல்கிறது அந்த ஃபோனுக்கு நமஸ்காரம் பண்ணி அதுவே ஒரு ஆசீர்வாதம். தீர்க்க சுமங்கிரிபவா அப்படின்னு ஒரு ஸ்திரியாக இருந்தால், இல்லைன்னா தீர்காயுஷ்மபா புருஷனாக இருந்தால் தீர்காயுஷ்மாபவா, அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுடலாமே. ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் கதி வரல. ஃபோனுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கதி வரல. ஒரு வேதவத்துக்கு நமஸ்காரம் பண்ணி அவள் வாக்குலேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா பெரியவாள்லாம் பண்ண தபஸு ஏதோ கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது, அதை நல்லா வலுப்படுத்திக்கணும் நாம். அதனால தான் வேதத்தை சுயமாக அத்தியனம் பண்ணணும். அது மனுஷ வாக்கால் வரணும். அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். இன்னும் 2-3 இடங்கள் இருக்குது, நிறைய வேதத்துடைய பெருமையை நிறைய சொல்லியிருக்கா. அயோத்தியா காண்டத்திலேயே 45 சர்க்கத்தில் வருஷிச்சிருக்கா. அந்த இடங்கள்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். வேதத்தை நம்ம வாக்கால் சொல்லணும். அதுக்காக தான் இவ்வளோ பாடசாலைகள், இத்தனை குருகுல கிரமங்கள் தான் இருந்துருக்கு. இது ரெக்கார்ட் பண்ணால் போரும்னாக்க ஒரே ஒரு மாஸ்டர் ரெக்கார்டிங் ஒன்று இருந்தால் போருமே, ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா போருமே. எதுக்காக இவ்வளோ குழந்தைகள் போய் காத்தாலேருந்து ராத்திரி மட்டும் காத்தாலும் 4:30 மணிலேருந்து ராத்திரி 9 மணி மட்டும் திருப்பி சந்தை திருவே ரெட்டை அது இது சொல்லி 10 வருஷம் போய் ஒரு பாடசாலையில் படிக்க வேண்டிய இவ்வளோ சமம் எதுக்காக? இந்த டைம் முழுக்க மிச்சம் பண்ணலாம். ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், சும்மா தட்டி விட்டால் போதும், அது மாட்டில் சொல்லும். இவனுக்காக எங்கேயாவது கொஞ்சம் ஸ்கலனம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் உண்டு. அது ஸ்கலனம் இல்லாமல் கரெக்டாக சொல்லுவேன். அது ஆசீர்வாதமாக ஆகாது, வேறு பாராயணமாக ஆகாது. அது ஏதோ ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கா, அவ்வளோதானே தவிர அது ஆசீர்வாதமாக ஆகாது. ஆசீர்வாதமாக இருக்கணும். வேத சப்தத்துடைய ஒரு பலன் உலகத்துக்கு முழுக்க க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக வேத மந்திரங்கள். அந்த வேத மந்திரங்கள் தான் க்ஷேமத்தை கொடுக்கணும்னு சொன்னால் ஹியூமன் வாய்ஸில் தான் வந்தாகணும். ரிஷியுடைய பரம்பரையில் வந்த பிராமணால் முகமாக வரணும். அது ரொம்ப முக்கியம். அதனால ரிஷிமுகாச்சுதாக நம்ம எல்லாரும் ரிஷியுடைய பரம்பரையில் வந்திருக்கோம். கோத்திரங்கிறது அதான். அந்தந்த ரிஷியுடைய பேரை சொல்லி அந்தந்த கோத்திரத்துக்கு பேர் வந்திருக்கு. யார் வேணால் சொல்லிட முடியாது. வேதத்தை வாட்ஸ்அப்பில் என்னதாமோ வந்துருக்கு. ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் யாரோ ஏதோ வேதத்தை சொல்கிறான்னு சொல்லி வருது. அது தர்ம விரோதமாக போயிடுறது. அது ஒன்றும் புண்ணியத்தை கொடுக்காது. யார் சொல்லணுமோ அவள் சொன்னால் தான் புண்ணியத்தை